வணக்கம். நம்ம இப்போ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸில் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நேம் ஈக்குவலன் டு கற்கை அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இப்போ நேம் ஆஃப் 0 இண்டெக்ஸிங் பண்ணுறோம் கே, நேம் ஆஃப் 1 அப்படின்னு பார்க்குறோம் ஏ, நேம் ஆஃப் 2 அப்படின்னு பார்க்குறோம் ஆர். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். இதே நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் -1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, இதுதான் -1. அடுத்தது நேம் ஆஃப் -2, நேம் ஆஃப் -2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் -2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்போ வந்து இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7 இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7. அப்போ நேம் ஆஃப் -7 வந்து கண்டிப்பாக வந்து -7 கண்டிப்பாக வந்து கேவாக தான் இருக்கும். இதுதான் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அக்சஸ் பண்ணுறது நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இதை ஒரே லைனப்பில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேம் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ லென்த் வேணும். லென்த் ஆஃப் நேம் அப்படின்னு கேட்குறோம். அதை வந்து நான் எல்ல ஹோல்டு பண்ணுறேன். எல் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டில் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வரும். எனக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கிறதுனால லென்த்தை வந்து மைனஸில் கொண்டு வரணும். அப்போ -7 வரும். இப்போ ஃபார் லூப் போடுறேன். லூப் த்ரூ ஃபார் ஐ இன் நேம் தான் பண்ண போகிறோம். இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். எதை பிரிண்ட் பண்ண போகிறோம்? இப்போ எனக்கு நேம் ஆஃப் இண்டெக்ஸ் தான் இப்போ நான் எல்லில் வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால் இந்த கோட் பண்ணுறேன். இந்த எல்லோட பாஸ் ஆகணும். ஓகே, ஸோ இட்ஸ் நவ் ரைட். யா, ஒன் மோர். ஸோ திஸ் இஸ் பாஸ்ட் கமா ஐ. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா -7 வந்து கே வந்துருச்சு. இப்போ நான் இண்டெக்ஸ் வந்துட்டு என்ன வேல்யூ? எல் தானே. எல் ப்ளஸ் ஈக்குவலன் டு 1 கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா -7 வந்து கே வந்துருச்சு, -6 வந்து ஏ வந்துருச்சு. ஸோ இதுதான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இது நான் இண்டிவிஜுவலாக பண்ணுறப்ப நேம் ஆஃப் -7 அப்படின்னா எனக்கு வந்து கே தான் கிடைக்கும். நேம் ஆஃப் -6னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ கிடச்சிது. ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் -1 அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு ஐ கிடைக்குது. ஸோ இதுதான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது ரேஞ்சஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஸ்ப்ளிட் அப், அதாவது டேட்டா சயின்ஸை பொறுத்தவரையும் பைத்தான் இட்ஸ் அ வெரி ஃபெமிலியர் லாங்குவேஜ் ஃபார் ஹேண்ட்லிங் டேட்டா சயின்ஸு. இப்போ டேட்டா சயின்ஸ் அப்படின்னாவே என்னென்னா, யூ ஷுட் நோ ஹவு டு ஸ்ப்ளிட், எப்படி நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து இந்த இண்டெக்ஸிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நேம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு கற்கைன்னு வருதா? இப்போ நேம் ஆஃப் கோலன் யூஸ் பண்ணி நான் பிரிக்கிறேன் பாருங்கள், கற்கைன்னு வருது. நேம் ஆஃப் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகு, 3 வரலையும் எடு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேஏஆர் அப்படின்னு வருது. ஸோ இது சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் வரக்கூடிய வீடியோவில் நம்ம செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், படிக்க போகிறோம். அதை நீங்கள் கவனமாக கவனிங்க. நன்றி, வணக்கம்.